அரசு வேலை யாருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைச்சிடுறதில்ல. யார் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்காம போகிறதில்ல. அதனால் இதை ஒரு விஷயத்தை தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சாலும் ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் கூட ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வருஷ முடிவில் சிறப்பான வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அசோகரை பற்றி. மௌரிய அரசர்களை மிகவும் புகழ் பெற்றவர் தான் இந்த அசோகர். இவருக்கு தேவலாம்பிரியர்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு கடவுளுக்கு பிரியமானவன் அர்த்தம். அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுக்கிறார். கலிங்கம்னா தற்கால ஒரிஷா. எப்படி பாடலிபுத்திரனா பாட்னா, அந்த மாதிரி ஒரிஷா அப்போ கலிங்கன்னு அழைச்சிருப்பாங்க. அந்த போரில் ஜெயிச்சு கலிங்கத்தை கைப்பற்றாரு. அந்த போருடைய பயங்கரத்தை பற்றி அசோகர் தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் விவரிச்சிருப்பாரு. கலிங்கத்துடைய போருக்கு பின்னாடி அசோகர் புத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுவார். தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அது தர்ம யாத்திரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தர்மத்தை பற்றி பொருளை பற்றி அசோகர் 2ஆம் தூண் கல்வெட்டில் குறிச்சிருப்பாங்க. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார்னு சொன்னது ஹச்ஜி வெல்ஸ், வரலாற்றறிஞர். இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் படிக்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வேலை வாங்க முடியும். கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.